ஆலயத்திற்காக இப்படி மாபெரும் சபையை கூட்டி ராமாயணம் என்றால் ராமாயணம் அல்ல. ராமாயணம் என்பது ஸ்ரீமந்த ரகுராமனுடைய காவியம். படைக்கப்பட்டவர் பெருமா, அதை காய்க்கப்பட்டவர் சிவன். நல்லவன் யார், கெட்டவன் யார், துஷ்டருக்கு சித்த பரிமாணம் செய்யக்கூடியவர் ஸ்ரீமந்த ரகுநாயகர். அந்த ஆதி பரமாத்மா லோகநாயகர், அந்த நாராயணனாக விளங்கப்பட்ட கிருஷ்ண பகவான். இப்படி கிரேதா திரேதா துபாவரி கலியுகமே சொல்லக்கூடிய யுகமோ 4. கிரேதா திரேதா துபாவரி கலியுகம் சொல்லக்கூடிய யுகமோ 4. 4 யுகத்திலே படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய திருமூர்த்திகள் 3. அப்படி இருப்பினும் நான் நீங்க அரக்கரை ஒழிக்க பூமி பாரம் கேட்க மாநில பிரிவு ராமவதாரம் கொண்டார். மாநிலராக ஜனித்தார் ஸ்ரீமந்த ரகுநாயகர். ஒழிக்க அரக்கரை ஒழிக்க கடவுளே மாநில பிரிவு ரகுராமராக பிறந்தார். ராமவதாரம் பிறந்து ராமநாதை கூட்ட சம்ஸ்காரம் செய்ய ரகுராமச்சந்திரமூர்த்தியாக அப்பேர் கொண்ட ராமாயணம். ராமாயணம் என்றால் ராமாயணம் அல்ல, ராம மந்திரம். தலையோட தண்ணி ஊத்திக்கிட்டு ஈர வேட்டியோட எழுந்து கதிரோன் என்று சொல்லப்பட்ட சூரியனை பார்த்து ஹரே ஹரே ராம ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ஹரே கிருஷ்ணா என்று ராமமந்திரத்தில் 108 தரம் ஜபித்தால் நினைத்த காரியம் கைகூடுமா. அதுதான் ராம மந்திரம். அப்படிப்பட்ட ராமா 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 என்று ராமகவி பாட அந்த ராமா என்று ஒவ்வொரு வார்த்தையும் செவியிலே நுழைய நாம் செய்த பாவம் தொலையும் என்று புராணங்கள் சொல்கின்றன. ராமகாவியம் எத்தனையோ நாடகங்கள் இருக்கின்றன. புராணத்திலே ராமாயணம் என்பது சாமாயணம் அல்ல, ராமாயணம் என்பது இந்த சாட்சாத் எம்பெருமானுடைய காவியம், அந்த பகவானுடைய காவியம். அப்படிப்பட்ட ராமாயணத்தில் ஒரு பகுதியாகிய பரதனுடைய பாதகி பட்டாபிஷேகம் சொல்லக்கூடியதெல்லாம் கடவுளுடைய திருவிளையாடல். இப்படி எல்லாம் நடந்தால்தான் ராவணாதி கூட்டத்தை ஒழிக்க முடியும் என்பதற்காக கடவுள் எடுத்த அவதாரம். அதனால இந்த அப்படிப்பட்ட நாடகத்தை பச்சையம்மன் ஆலயத்திற்கு முன்பதாக பொதுமக்களால்
சேர்ந்து நாடகத்தை பக்கம் சேர்த்தாங்க. ஆமாங்க. எங்க நாடகத்துக்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்கள், சிறியோர்கள், தாய்மார்கள், தந்தைமார்கள், சகோதரிகள், இன்னும் பெற்றெடுக்காத ஒரு தாய் கோப்பட்ட தாய்மார்கள் அனைவற்று வேண்டுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம். உலகத்திலே புகழ் பெற்ற, அதாவது சினிமாவில் பாருக்கான், கடவுள் ஏன் கல்லானா, மாநில பிரிவில பிறந்த மாநிலுடைய மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானார், மனிதனுடைய மனம் கல்லாய் போன மனிதர்களாலே இந்த கலியுகத்திலே கல்லாக காட்சியளிக்கிறார். கடவுள் நேரத்திலோ தெரிஞ்ச குடும்ப வீட்டு கட்டி போட்டுக்குவான். கண்டிப்பா சாமி. அதனால அவதார புருஷனாக விளங்கப்பட்ட நம்ம பட்டம சுவாமி, நான் ஓராண்டு ஈராண்டு அல்ல, நான் அங்கே செல்கின்ற பொழுது கலை சித்தர் கலை என்றால் ஆர்வத்தோடு அதை யோசிக்கக்கூடியவர். அதனால பெருமாள் அவர்கள் நமக்காக அனுப்பி கொடுத்திருக்கிறார். அதனால கடவுள் அவதாரமாக பிறக்கப்பட்ட மாட்டம சுவாமி, நான் அங்கே போகின்ற பொழுது வறுமையிலும் வறுமை கொடியது. நான் அந்த முழு கொண்ட போட்டுக்கிட்டு போனேன். ஆசி பெற்று அதற்கு பிறகு அந்த பாட்டப்ப சாமி அருளால் நான் நன்றாக வளர்ந்தேன். அதோடு மட்டுமல்ல, என்ன பெற்றெடுக்காத மகனாக நான் அந்த கோயிலுக்கு போனேன். சாப்பாடு செய்து எல்லாத்துக்கிட்ட வந்து சாப்பாடு போட்டு தான் என்ன தாய் போல் பாதுகாப்பு தாய். ஆனா அந்த சாமியால் நான் வளர்ந்தேன். நிச்சயமாக சத்தியமாக பச்சாய் ஆண்டவன் அருளாலே நான் வளர்ந்தேன். கஷ்டங்கள் தீர்ந்தது, பஞ்சங்கள் தீர்ந்தது. ஆனால் ஒரு நிலையான ஒரு மனிதனாக வாழ்ந்தேன். அந்த பாட்டம் செய்ய அருளால் ஜாலியா அப்படிப்பட்ட, அதாவது சுருக்கமா ஒரு வார்த்தை தெரியுமா, உலக்காளி கீரை வைத்தியத்துக்கு உதவுமா. நல்ல தளத்தளம் இருக்கும், நல்ல கீரையா இருக்கும். அந்த கீரையை பொறிக்க மாட்டான். ஆனா எச்ச துப்பி இருப்பான்பா, நரவலா இருந்திருக்கும். ஆனா காட்டுல நரவல்ல இருக்கும். அந்த கீரை பிடிச்ச தண்ணி அழைச்சு போறது இருக்கும். கண்டிப்பாக அதுபோல் ஐயோ தெய்வத்தை எல்லாம் வணங்குகிறார்கள். அதாவது உள்ளூருக்காரன் தான் உதவுவான், உள்ளூருக்காரன் உதவ மாட்டான். அப்படிப்பட்ட பட்டம் சென்ற அனுகிரகத்தினால் நல்ல புகழ் தீராத விளையும் தீரும். நிச்சயமாக நான் கண்கூட பார்க்கிறேன். பிள்ளை இல்லாதவருக்கு எத்தனை பேர் பிள்ளை குழந்தை வரும். ஒரு நோய், அதாவது இதயத்தில் ஓட்ட வந்து போச்சு. அப்பேற்பட்ட தாக்கே முடியாதுன்னு சொன்ன ஒரு நோயை பாட்டம் சாமி தீர்த்து கொடுத்தார். அதை கண்ணார பார்த்தேன். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பாட்டப்ப சுவாமி அவர்கள் நம் நாடகத்தில் ரசிக்க வந்திருக்கார். அவர் சொத்தில இருந்து 1000 பொன் போடக்கூடிய ஒரு காணிக்கையை கட்டி கொடுத்திருக்கார். நேசிக்கிறேன். ஆனால் பாசத்திலும் பாசமாக விளக்கப்பட்ட ஆண்டவனுடைய திருவடியை வணங்குகிறேன். பாட்டப்ப சுவாமி அவர்களுக்கு நீ
கட்டமாடு கடைசி வரைக்கும் பேசுவாங்க. கண்டிப்பா. உள்ளத்திலே பகை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் அல்லது வெள்ள உள்ளம் கொண்ட கொடுக்கணும் பலம் இருக்கும் கோடி கோடியா கொடுக்கக்கூடிய மனம் இருக்காது. யாருக்கும் வராது. அச்சா, அதனால கொடுக்கணுங்கிற மனம் இருக்க வேண்டும். அதனால அங்குதேசாமி கண்ணனுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய எந்த கூட்டாளியும் பாகுபாடு இல்லாமல் பிடிக்க வருகின்றவருக்கு இல்லை என்று சொல்லாமல் அள்ளி கொடுக்கக்கூடிய கோடிக்கார மணிக்கவர்களும் நம்ம மருந்து